கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை லூக்கா 18:17. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்பட உண்மையாக சத்தியமாக நம்மளுக்கு சொன்ன வார்த்தைகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு பிள்ளை போல் உன்னுடைய இருதயம் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. சிறு பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெருமை இருக்காது, ஒரு பொறாமை இருக்காது, ஒரு கபடம் இருக்காது. எதுவுமே தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட இதுதான் உங்கள் பாட்டி, இதுதான் உங்கள் சித்தி, இது உங்கள் சித்தாப்பா அப்படி சொல்லும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த பிள்ளைங்க. அதுங்களுக்கு தெரியாது, அவங்க தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே முழு அன்பையும் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அந்த தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்ட பிள்ளைகளாக இருக்கும். அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். அதாவது சிறு குழந்தைகளை பற்றி சொல்கிறேன், பெரிய குழந்தைகள் இல்லை. அந்த பாகுபாடு தெரியாத, பகுத்தறிய தெரியாத, கபடம் இல்லாத அந்த குழந்தைகளை போல நீங்கள் மாறும்போது தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும்னு சொல்லி கர்த்தர் உறுதிப்பட நம்மளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்முடைய திறமையாலேயோ, நம்மளுடைய நீதியாலேயோ, நம்மளுடைய அறிவாலேயோ நம்ம அங்கே நுழையவே முடியாது. கர்த்தர் மேல் வச்ச விசுவாசம், அவருடைய வார்த்தைகள் மேலே வற்ற பற்றுதல், அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் மேலே முழு அன்பு நம்ம காட்டணும். அந்த நம்பிக்கை அப்படியே நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய வார்த்தைகளை நம்மை பற்றி கொண்டவர்களாய், அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் நம்ம மாறுவோம். அப்படி மாறும்போது நம்முடைய இருதயம் களங்கம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற இருதயம் உள்ளவர்களை தான் கர்த்தர் சொல்கிறாங்க, சிறு பிள்ளை போன்ற இருதயம் சொல்லி. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம மாறினா மாத்திரம்தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பங்கேற்க முடியும். அதான் மத்தேயு 18:3 என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் மனம் திரும்புங்க, பிள்ளைகளை போல ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு சொல்லி மெய்யாகவேன்னு சொல்லி மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ இருந்துட்டு போகிறோம். ஆனால் நம்ம மனம் மாறணும். நம்ம ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆண்டவர் அறிஞ்சிருக்கலாம், அவருடைய அன்பு ருசிச்சிருக்கலாம், அவர் செய்த அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய இருதயம் மாறி இருக்கா? இல்லை. மற்றவர்கள் மேலே பொறாமை, எரிச்சல், கோபம், வன்மம் எல்லாமே இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதையெல்லாம் முற்றிலுமாய் கழுவி சிறு பிள்ளை போல இருதயம் உள்ளவர்களாய் நம்மளும் மாறினா மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்தில் பங்கேற்கக்கூடிய நம்ம தகுதி பெற்றவர்களாய் மாறுவோம். ஸ்தோத்திரராஜன் என்று எடுத்துக்கிற உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா தகப்பனே. நாங்களும் சிறு பிள்ளைகள் போன்ற இருதம் உள்ளவர்களாய், கபடமற்றவர்களாய், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உம்மை பற்றி கொண்டவர்களாய், உடைய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாய், உண்மையில் முழு அன்பு செலுத்தக்கூடியவர்களாய், முழு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.